3. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்த வேத தியானத்தை நீங்கள் அநேகர் பார்த்துருக்கீங்க யூடியூப்ல. உங்களை யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி ஜெபித்து விட்டு நாம் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த வேலையில நோக்கி பார்க்கிறோம். கிருபையுள்ளவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதோ உங்களுடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கிற வார்த்தை. உங்களுடைய வார்த்தை அது சத்தியம் உள்ளது, எங்களை உயர்த்தக்கூடிய வார்த்தை. அது எங்களை பரலோகம் கொண்டு செல்லுகிற வார்த்தையாக எங்கள் இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீரே மகிமைப்படுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை எங்களின் ஆண்டவரை மறைத்து நீர் வெளிப்படுகிறாங்க. இந்த வார்த்தை ஆண்டவரை எங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக அநேக ஜனங்கள் இதை பார்க்கிற யூடியூப்ல பார்க்கிற அநேக ஜனங்களுக்கு இது பிரயோஜனமுள்ள வார்த்தையாய், அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வர வார்த்தையாய், இது கிருபையுள்ள வார்த்தையாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்படியாய் நீர் செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன், உயிருள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இன்றைக்கும் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14 15 16 13 வாசிப்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்க என்னை யார் என்று சொல்றாங்கப்பா அப்படின்னு கேட்கிற போது சீஷர்கள் பதில் சொல்லுகிறார்கள். வாசிங்க. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலரோ உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், வேறு சிலரோ எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவனை நாம எந்த விதமாய் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே நாம் எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம் என்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. ஏன்னா நீ எந்த தேவனை நீ அறிந்திருக்கிறாயோ, நீ எப்படி தேவனை அறிந்திருக்கிறாயோ அதை வைத்துதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள். அதற்கு சொல்லுகிறார், பேதுரு சொல்றாரு, வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். போதும். அவங்க எல்லாம் சொல்றது இருக்கட்டும், என் கூடவே இருக்கிறீங்க, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? ஏன்னா நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் சீஷர்கள் ஜனங்களுக்கு அடுத்தது அவங்க தான் ஊழியத்தை கொண்டு போறாங்க. இயேசுவின் சுவிசேஷத்தை, இயேசுவின் செய்தியை, இயேசு தன் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சீஷர்கள் தான் அடுத்து உலகத்துக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல பிதாவை முழுமையாய் வெளிப்படுத்தின ஒரு பாத்திரம் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இந்த உலகத்துல பிதாவுடைய சுபாவத்தை, பிதாவுடைய அவருடைய கேரக்டரை முழுமையாய் வெளிப்படுத்தின அந்த தேவன். அவர் இப்ப சொல்றாரு, கேட்கிறாரு ஜனங்களை. அதற்கு பதில் சொல்றாங்க, நீங்க எலியா, எரேமியா, தீர்க்கதரிசிகள் ஒருத்தர், நீங்க யோவான் அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனா பேதுரு சொல்றாரு ஒரு வெளிப்பாடு. வாசிங்களா அந்த வசனத்தை. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார்.
குமாரனாகிய கிறிஸ்து என்கிற வெளிப்பாடை பெறுகிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெளிப்பாடு மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, அது என்னுடைய பிதா உனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு முன்னாடி ஜனங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன, ஜனங்க சொன்ன அவங்க பார்த்த பார்வை என்ன, அவர் எலியா, அவர் எரேமியா, அவர் ஏசாயா, அவர் எலியா என்கிற பார்வை சரியான வெளிப்பாடாது அப்படின்னு பார்த்தா அது சரியான வெளிப்பாடுகள் அல்ல. ஆனா இவர்களாக சொன்ன ஒரு வெளிப்பாடு. ஆனா பிதா வெளிப்படுத்தின வெளிப்பாடு என்ன, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுதான் சரியான வெளிப்பாடு. இன்றைக்கும் கூட தேவனை மற்ற ஜனங்களுக்கு நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம், அதாவது நாம் எந்த தேவனை ஜனங்களுக்கு அறிவிக்கிறோம், எப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்று தேவனை நாம் அறிவிக்கிறோம் அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம். வேதத்துல தேவனை வெளிப்படுத்தின 2 கதாபாத்திரங்கள் இருக்கிறது. அந்த 2 கதாபாத்திரங்களை இன்றைக்கு நான் இந்த வேத வசனத்தை தியானத்திற்கு நான் எடுத்தவர்கள் நம்ம வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகத்திலிருந்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ரூத்தின் புத்தகத்தை சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ரூத்தின் புத்தகத்துல ரூத்துடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்றால், அவள் தன் வாழ்க்கையில ஒரு நன்மையும் அனுபவிக்காத ஒரு ஆளா இருந்தாள். தன் வாழ்க்கையில அவளுக்கு வந்தது எல்லாம் எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா, வறுமை, தரித்திரம், அதுக்கப்புறம் தோல்வி, கசப்பு, இப்படிப்பட்ட இழப்புகளையே அவள் சந்தித்திருந்தாள். அவள் அதைத்தான் பெரும்பாலும் பார்த்திருந்தாள். இந்த ரூத்து அந்நிய தேசத்து பெண். இவள் அந்நிய தேசத்து பெண்ணா இருந்தாலும் தேவனை அறிந்த ஒரு மகனை, தேவனை அறிந்த ஒரு புருஷனை அவள் திருமணம் செய்திருந்தாள். அதனால தேவனை அறிந்த ஒரு குடும்பத்துல அவ வாழ்க்கப்பட்டதுனால கண்டிப்பா அவளுக்கு என்ன பண்ண தெரிஞ்சிருக்குன்னா, தேவனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனாலும் தேவனை பற்றி தெரிந்திருந்தாலும், தேவனை பற்றிய தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அவள் வாழ்க்கப்பட்டு இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதில் இருந்துச்சுன்னா, வெறுமை, தரித்திரம், சாப, அந்த எப்படி சொல்றதுன்னா மிகவும் தரித்திரத்தில் அவ இருந்தான். மிகவும் பெரிய இழப்புகளை சந்திச்சு இருந்தான் தன் வாழ்க்கையில. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு இந்த தேவனை, அதாவது இஸ்ரவேலின் தேவனை அறிமுகப்படுத்தின ஆட்கள் எப்படிப்பட்ட அறிமுகத்தோடு அவளுக்கு செய்து வைத்திருந்தார்கள் என்றால், நாம பார்க்கிறோம் இந்த நகோமி தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய மருமகன்களுக்கு எப்படிப்பட்ட தேவனை வெளிப்படுத்தி இருந்தா, நம்ம வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ரூத் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரைக்கும். ரூத் 1ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். போதும். தேவனை, எப்படிப்பட்ட தேவனை ரூத்துக்கு இவங்க அறிவித்திருந்தாங்கன்னா, இந்த நகோமி எப்படிப்பட்ட தேவனை ரூத்துக்கு அறிவித்து வச்சிருந்தான்னா, அவர் பஞ்சத்தை தருகிற தேவன் என்று சொல்லி வைத்திருந்தார். அது மட்டும் இல்ல, 13வது வசனத்துல வாசிக்கிறோம், அதே அதிகாரத்துல வாசிக்கல, அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். பாருங்களேன், கர்த்தருடைய கை யாருக்கு விரோதமா இருக்குதா? உங்களுக்கு விரோதமா இருக்குது.
எனக்கு எப்படிப்பட்டதா இருக்குதா? அந்த நகோமி சொல்றா, எனக்கு எப்படிப்பட்டதா இருக்குது அந்த கர்த்தருடைய கை? எப்பொழுதும் விரோதமா இருக்கிற கைதான். பாருங்களேன், அவ எது மாதிரி தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறா? அவர் எப்பவுமே பஞ்சத்தை தருகிற தேவன்பா. அவர் தண்டிக்கிற தேவன். எப்பொழுதும் அவர் எப்படிப்பட்டவர்? எப்பொழுதும் விரோதமாக என்னை பார்க்கிறவர் அவர். அது மட்டும் இல்ல, வாசிக்கலாம் 20வது வசனம். அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்களேன், இவ தேவனை அறிமுகப்படுத்துற, தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துற அந்த காரியங்களை பாருங்களேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு மிகுந்த கசப்பு கொடுத்துட்டார். அவர் எப்பவுமே என் வாழ்க்கையில கசப்பதான் தருகிற தேவன் அவர் அப்படின்னு அறிவித்திருந்தா அவர். அது மட்டுமா, ஒன்னும் விடல. அவ வாழ்க்கையில பாருங்க, அவருடைய அறிக்கை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க, எல்லாமே மைனஸாவே இருக்குது. அவன் வாழ்க்கையில முன்னேறதுக்குண்டான இல்ல தன்னை சந்திக்கிற தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, தன் வாழ்க்கையில எப்பவுமே குறை சொல்லுகிற வார்த்தைகள், தன் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளாய் இவை பேசுகிறார். மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போதும் தன் வாழ்க்கையில அவங்களுக்கு தேவனை, எப்படிப்பட்ட தேவனை காண்பித்து கொடுக்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனே இல்லை அப்படின்ற மாதிரி காண்பித்து கொடுக்கிறார். வாசிங்களா 21ஆம் வாசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். எப்பா, நான் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அந்த மோவாப் தேசத்திற்கு போகிற போது நிறைவுள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள ஆளா போனேன்னு சொல்றா ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். பாருங்களேன், கர்த்தர் தான் என்ன பண்ணிட்டாரு? வெறுமையாக்கி விட்டாரு, என்ன சிறுமையாக்கி விட்டாரு. வசந்த வாசிங்க. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை போதும். கர்த்தர் தான் இதை எல்லாத்தையும் செய்தார். கர்த்தர் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொண்டு வந்தார். கர்த்தர் தான் எனக்கு இவ்வளவு இழப்புகளை கொண்டு வந்தார்னு தேவனை வெளிப்பாடே இல்லாம புரிந்து கொண்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் இது. மாம்சத்துல புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியங்கள். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நல்லா புரிஞ்சுங்க, திருடன் எதுக்கு தான் வரானா? சாத்தான் கொல்றதுக்கு அழிக்கிறதுக்கு, வேற எதுக்கும் வர்றது இல்லையா, இதை செய்யறதுக்கு தான் வரான். ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க அவைகள் பரிபூரணப்படவே வந்தேன் என்று வேதவசனம் சொல்கிறது. பாருங்களா, தேவன் எதற்காய் தான் வந்தாரு? அவர் அழிக்கவோ, அவர் தண்டிக்கவோ, அவர் மற்ற காரியங்களை ஜனங்களுக்கு வேதனையோ இவ சொல்லுகிற மாதிரி கசப்பையோ இல்ல எப்பவுமே விரோதிக்கிறதுக்காகவோ தேவனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நாம் பரிபூர்ணப்படும்படியா ஜீவனை தந்து நமக்காய் ஜீவனை தந்தார். அந்த ஜீவன் நமக்குள்ள அது பரிபூர்ணமாகும்படியா, அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஆனா இவ புரிந்து கொண்டது என்ன? இன்னொரு இடத்துல நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார் இந்த பூமியில. அவர் நமக்காய் தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய உயிரையும் கொடுத்துட்டு அவர் பரத்துக்கு போனா மறுபடியும் சொல்லுது, அந்த ரத்தமும் சும்மா இல்லையா, அந்த ரத்தம் என்ன பண்ணுதான்? நன்மையானதுவைகளை பேசுகிற ரத்தமா இருக்குதான் நமக்காக. யாப்பா பாருங்களேன், கடவுளுடைய சுபாவத்தை பாருங்களேன். ஏன்னா பிதாவுடைய சுபாவத்தை தான் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப பிதாவுடைய சுபாவம் என்ன? எப்பொழுதும் என் தேவன், எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள், என்னை தெரிந்து கொண்ட, என்னை நம்பி வந்த என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கணும்னு அவருடைய எண்ணம், அவருடைய இருதயத்தின் ஏக்கமே தான். ஆனா இவோ தேவனை சரியாய் புரிந்து கொள்ளாமல் இவ பேசுறா,
இவர் என்னை கசப்புலையும், இவர் என்னை பகைக்கிறவராயும், எப்பொழுதும் விரோதிக்கிறவராயும், பஞ்சத்தினால என்னை தண்டிக்கிறவராயும் நான் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன். இவர் வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில என்ன ஆச்சு, எல்லாம் குறைவாய் போனது என்று எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறார், அறிக்கை எடுக்கிறார். இது போல ஒரு தேவனை தான் யாருக்கு காண்பித்து கொடுத்து வைத்திருந்தாங்க இந்த நகோமி? தன்னுடைய மருமகளுக்கு, ரூத்துக்கு. ஆனா இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில முதல் முறையாக தேவனை, அவர் அன்பின் தேவன் தான், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான், அவர் உன்னை விரோதிக்கிறவர் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை காண்பித்து கொடுக்கிற இன்னொரு கேரக்டர், இன்னொரு பாத்திரம், கதாபாத்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, சாரி உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. 2:12. உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். பாருங்களா, முறையா நான் இயேசுவை நம்பி வந்தா, இந்த இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்தா உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும். அவருடைய சட்டைக்குள்ளார நீ வந்துட்டா போதும், நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை இந்த ரூத் தன் வாழ்க்கையில கேட்கிறார். இஸ்ரவேலின் தேவனை இதுவரைக்கும் அவங்களுக்கு காண்பித்து கொடுத்த நகோமியுடைய வார்த்தைகள் வேற. ஆனா அதே இஸ்ரவேலின் தேவன் தான், இந்த இஸ்ரவேலின் தேவனை இப்போ இந்த போவாஸ் காண்பித்து கொடுக்கிறார். அவராலே உனக்கு என்ன பண்ண போகுது? நிறைவான பலன். இதுவரைக்கும் அவர் குறைவை தருகிற தேவன் என்று உனக்கு அறிவித்தார்கள். நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நிறைவான பலனை தருகிற தேவன் அவர். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்த நகோமி தேவனை எப்படி காண்பித்து கொடுத்தாள் என்றால், எல்லா பாவத்தையும், சாபத்தையும், எல்லா தரித்திரத்தையும், எல்லா கசப்பையும் தருகிறவர், விரோதிக்கிறவர் தேவன் தான் என்று அவர் காண்பித்து கொடுத்திருந்தார். அதை சரியா காண்பித்து கொடுத்தார். ஆனா தேவன் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தா அவர்களுக்கு ஆகாரம் தந்தார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டதும் தன்னுடைய மருமகளுக்கு அதை சொல்லவோ அல்லது அந்த ஆசீர்வாதத்தை இல்லை பங்கு பெறவோ அவ அனுமதிக்கல. தன் மருமகளை பார்த்து சொல்றான், நான் அங்க போயிடுறேன், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இங்கேயே இருங்க, நீங்க உங்க தேவர்களை பின்பற்றீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாருங்களேன், இதுவரைக்கும் புலம்பி தீர்த்தாவ இப்ப ஆசீர்வதிக்கிற தேவனை வெளிப்படுத்துவதற்கு அவளுக்கு மனசு இல்லை, அந்த வெளிப்பாடும் அவளுக்கு இல்லை. ஆனா முதல் முறையா ரூத் தன்னுடைய வாழ்க்கையில போவாஸ் மூலமாய் ஒரு வார்த்தையை கேட்கிறார். அவர் சட்டைகளிலே, சிலுவை நிழலிலே வந்த அவர்களுக்கு உனக்கோ நிறைவான பலன் உண்டு என்று சொல்லுகிறார். வெறும் அப்படி சொன்னது மட்டும் இல்ல, வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரம் 8 12 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள், நீ வேற எந்த வயலுக்கும் போகாம இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடத்தண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். போதும். அதாவது அவளுக்கு தேவையான எல்லா தேவைகளும் போவாசினிடத்துல வந்த போது சந்திக்கப்படுகிறது. அவளுக்கு போவாசனுடைய வயல்ல வராக, அப்படி வருகிற போது வார்த்தையே கடவுளுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவ முறையா கேட்கிறான்.
அதை கேட்கறது மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கிற வாழ்க்கையிலாங்க. இந்த செட்டை நிழல் எது? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின், அதாவது புதிய ஏற்பாட்டில் வந்த போவாஸ் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை நிழல். வாசிங்களா, அவருடைய அன்பு எங்க வெளிப்பட்டது? இங்க போவாஸ் பார்க்கிறோம், ரூத்தை பார்த்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. எப்படி? நீ என் வயல்ல இரு, என் வயல்ல என்ன பண்ணீங்க, நீ தாகத்தை தீர்த்துக்கோ, நீ நல்லா சாப்பிடலாம், உன்னை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பயமுறுத்த மாட்டாங்க, உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க, இல்ல நீ வேற எந்த வயலுக்கும் போதால என் வயல்லே இருந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும். அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த போவாசு தன்னுடைய அன்பை அப்படி வெளிப்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல வந்த போவாசுக்கு நிழலா இருக்கிற போவாசுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிற அந்த போவாஸ் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி வந்து இந்த போவாஸ் என்ன செய்தார்? சிலுவையில தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். வாசிங்கள, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மேல தேவன் அன்பு கூர்ந்தார். எப்படி? சிலுவையில. அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவுடைய மடியில் இருந்த இயேசு கிறிஸ்துவையே அவரை வெளிப்படுத்தினார். இந்த அன்பு சிலுவையில வெளிப்படுத்தினார். பிதா என்ன சொன்னாரோ என்ன செய்தாரோ அதை தான் இந்த பூமியில இயேசு சாமி 100% செய்தார். அப்போ தேவனுடைய அன்பு, பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை யாரை பார்த்து தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? வேதத்துல எந்த கதாபாத்திரத்தை பார்த்து புரிந்து கொள்ள முடியும்? பிதாவுடைய அன்பை இயேசுவை பார்த்து தான் புரிந்து கொள்ள முடியுமா கண்டி? வேற எந்த கதாபாத்திரத்தையும் பார்த்து பிதாவுடைய அன்பை முழுமையாய் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த இந்த போவாஸ் அந்த ரூத்துக்கு இப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, பெரிய ஒரு ஒரு நற்செய்தி சொல்லி இருக்கிறாரு. இந்த இஸ்ரவேலின் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறார். சொன்னது மட்டும் இல்ல, அவளுக்கு என்ன பண்ணாரு? காரியங்களையும் செய்தார். என் வயல்ல ஏறுன்னு சொல்லி இருந்தார். அது மட்டும் அப்படியே விட்டல, அவளை என்ன பண்ணாங்களா பாருங்க. அந்த போவாஸ் ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ரூத் 4ஆம் அதிகாரம் 9, 10. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல